ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7 பயிற்சி 7.5 12ஆம் படம் என்ன கொடுத்துருக்காங்க? R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோளப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சமகோள பந்தாக ஆக்கப்படுகிறது எனில் ரெண்டினுடைய ஆரங்களின் விகிதம் என்னன்னு. இதனுடைய ஆரம் இந்த மாதிரி ஒரு பெரிய கோளம், அதனுடைய ஆரம் R1 அலகு. அதை சின்ன சின்ன கோளமா மாத்துறாங்க, அதனுடைய ஆரம் R2 அலகுகள். இதே போல எத்தனை கோளங்கள்? 8 கோளங்கள், 8 சமகோளங்களாக உருக்குறாங்க. இந்த பெரிய கோளத்தை உருக்குறாங்க. ரெண்டுக்குரிய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு. முதல்ல இந்த பெரிய கோளத்தின் கன அளவு. உருக்கப்பட்டு அப்படின்னாலே கன அளவு. பெரிய கோளத்தின் கன அளவு = 8 இன்ட்டு சிறிய கோளத்தின் கன அளவு. 8 இன்ட்டு சிறிய கோளத்தின் கன அளவு. ஓகே, 8 தான் மாத்துறாங்க, பெருசா உருக்கி சிறுசா. அப்ப பெரிய கோளத்தின் கன அளவு என்னது? 4/3 பை. ஆரம் வந்து R1. 8 இன்ட்டு சிறிய கோளத்தின் கன அளவு 4/3 பை R2³ 3 3 கேன்சல், 4 4 கேன்சல், பை கேன்சல். ஸோ R1³ = 8 R2³ வருது. அப்போ இதுல இருந்து கியூப் ரூட் எடுத்தோம்னா R1 = என்ன ஆயிரும்? கனமூலம் எடுத்தோம்னா 2R2 ஆயிரும். ஸோ R1 R2 என்னன்னு கேட்குறாங்க. R1க்கு இப்போ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 R2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ R2 கேன்சல் ஆகி 2:1. R1 வந்து அந்த சின்ன கோளத்தினுடைய ஆரத்தை போல 2 மடங்கா இருக்கு. அதே போல அப்படி இருந்தால் தான் 8 கோளம் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு 2:1.